Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப எம்மியான ஷாக்ஷுகா எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஷாக்ஷுகா வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஃபேமஸான டின்னர் ரெசிபி. இது வந்து நம்ம டின்னருக்கு மட்டும் இல்லாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஷாக்ஷுகா வந்து நம்ம 3 ingredients வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா இந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஷாக்ஷுகா செய்கிறதுக்காக என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். 10 பல் பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், அதுவுமே ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1.5 சைஸ் அளவுக்கு ரெட் பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது சிகப்பு கலர் குடமிளகாய். இது 3 வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு முக்கியமான வெஜிடபிள்ஸ். இது கூட 6 முட்டை நான் எடுத்துருக்கேன். முட்டை வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பேஸ்ட்டு தான். நான் வந்து இன்றைக்கி டின்னில் உள்ளது யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க தக்காளி பழம் நல்லா சிகப்பாக பார்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வடிகட்டி டொமேட்டோ பியூரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழமும் நமக்கு தேவைப்படும். நான் வந்து நல்லா பெரிய சைஸாக தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நான் சைஸ் காட்டுறதுக்காக தக்காளியை வந்து கட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பொடிசாக தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷாக்ஷுகா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவ் ஆயில் உங்கள் கிட்டே இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பல், வெங்காயம் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் வந்து கம்மியாகவும் கேப்சிகம் வந்து அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட வந்து கேப்சிகம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் வெங்காயம் அதிகமாகவும் கேப்சிகம் வந்து கம்மியாகவும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிகப்பு குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குடமிளகாய் கூடவே நீங்கள் வந்து மஷ்ரூம்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து பேபிகார்ன் இது கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் டொமேட்டோ பேஸ்ட் எடுக்கிறனால தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து தக்காளியை அரைச்சி பியூரியாக எடுத்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர் நான் எடுத்திருக்கேன். பேப்ரிக்கா பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது கிடையாது. இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணனால இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணிக்கல. நீங்கள் வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து புளிப்பும் இனிப்பும் காரமுமாக இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட்லேயே வந்து எனக்கு ஸ்வீட்னஸ் இருந்தனால நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கல. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் இந்த மசாலா வதங்குறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. நான் வந்து பேஸ்ட் ஆட் பண்ணனால தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நம்ம மசாலாவை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். மசாலா வந்து 20 நிமிஷமாவது கண்டிப்பாக கொதிக்கணும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ண தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மசாலா நல்லாவே வெந்து வந்திருக்கு. தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். முட்டை வந்து தண்ணியாக இருக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்காது. தண்ணியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மசாலா வெந்து வந்துடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணுறதும் ஏனோ தானோ அப்படின்னு ஆட் பண்ணக்கூடாதுங்க. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே முட்டை நம்ம உடச்சி ஊற்றுறதுல தான் இருக்குது. முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி மசாலாவில் லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டையோட மஞ்சக்கரு கலங்காமல் இதில் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உடச்சி ஊற்ற வரல அப்படின்னா தனியாக வந்து ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சக்கரு வந்து கலங்கிடக்கூடாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஆட் பண்ண முட்டை எல்லாமே வெளியே நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் வந்து உள்ளே வேகக்கூடாது. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். உள்ளே பாருங்கள், நான் ஷேக்கிங் கொடுக்கும்போதே நல்லா தெரியுது அந்த மஞ்சக்கரு நல்லா ஷேக் ஆகிறது. இந்த மாதிரி தான் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு வந்து அப்படி சாப்பிட்றது பிடிக்காது அப்படிங்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக விட்டுக்க போகிறேன். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட பிடிச்சது அப்படின்னா இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க.
மஞ்சக்கரு வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அரை வேக்காடாக வெந்திருக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப வெந்தும் இல்லாமல் லைட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு லைட்டாக லிக்விட் வர மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்க போகிறேன். அதாவது உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாகவும் வேகாமல் ஃபுல்லாக லிக்விடாகவும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் லிக்விடாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கடைசியாக நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து இது கூட நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் வந்து இது கூட பாஸ்லே இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப ரொம்ப எம்மியான ஷாக்ஷுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த கலர்ஃபுல்லான ஷாக்ஷுக்கா ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் புளிப்பு இனிப்புமாக தான் செஞ்சுருக்கேன். இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் புளிப்பாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா சுகர் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த ஷாக்ஷுக்காவை மசாலாவோட இந்த முட்டையோடு சேர்த்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட நம்ம என்ன வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். நான் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டை வந்து நல்லா வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோடு தான் சேர்த்து இந்த ஷாக்ஷுக்கா ரெசிபியை சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட எக்கு பாருங்கள் எந்தளவுக்கு குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு பாதி வெந்தும் வேகாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா தான் இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கூட நீங்கள் குக் பண்ணி சாப்பிடலாம். உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த ஷாக்ஷுக்கா ரெசிபியை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் சாப்பிடணும் போல் தோணும். கண்டிப்பாக நாளைக்கு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஷாக்ஷுக்கா ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.